அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புத்தாண்டுக்குள் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் சபைகளிலும் தேவனின் பிரசன்னத்தையும் வழிகாட்டுதலையும் இன்னும் வல்லமையான முறையில் அனுபவிக்க வேண்டும் என்பது எனது உண்மையான விருப்பம். அநேகருக்கு இவ்வருஷம் பயத்துடனும் கவலையுடனும் தொடங்குகிறது என்பது எனக்கு தெரியும். குழந்தைகள் அல்லது வருமானம் பற்றிய கவலைகள், சிருஷ்டிப்பின் நிலை அல்லது உலகில் அமைதி பற்றிய கவலைகள், இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இயேசுவின் வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பயப்படாதே விசுவாசி. இந்த செய்தி வரும் ஆண்டு முழுவதும் நம்முடன் இருக்கும். பயப்படாதே. பயம் வாழ்க்கையில் ஒரு பகுதி. உண்மையில் அது நம்மை பாதுகாக்கவும் முடியும். ஆனால் சமநிலை குறிப்புகளும் பயமும் மேலோங்கும் போது அது சேதத்தை ஏற்படுத்துகிறது. பயம் பிளவுகளை ஏற்படுத்தலாம், அவநம்பிக்கையையும் விரோதத்தையும் தூண்டலாம், குறுகிய கண்ணோட்டங்களுக்குள் வழிவகுக்கும், முக்கியமான விஷயங்களை மறைக்கலாம். இறுதியில் இது ஆன்மீக முடக்கத்தை ஏற்படுத்தும். பயப்படாதே விசுவாசி. இதன் பொருள் நாம் நமது பயங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. மாறாக இதன் பொருள், உங்களை பயமுறுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். இயேசுவின் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள். நீங்கள் அவரை நம்பலாம். அவர் உங்களுக்கு நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அதிகமாக செய்ய முடியும். விசுவாசத்தின் வல்லமையை பற்றி சிந்திப்போம். கடினமான காலங்களில் கூட தேவன் மற்றும் நம் அயலவர் மீதான நம் அன்பில் உறுதியாக இருக்க ஒரு உயிருள்ள விசுவாசம் நமக்கு உதவுகிறது. நமது தனிப்பட்ட விசுவாசம் நமது அனுபவங்கள், நமது முன்மாதிரிகள் மற்றும் திருச்சபை பாரம்பரியத்தால் வகைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதன் மையத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உள்ளது. சுவிசேஷத்தின் மீதான நம்பிக்கை என்பது இரட்சிக்கும் விசுவாசமாகும். அது நம்மை தேவனுடனான ஐக்கியத்திற்கு இட்டுச் செல்லுகிறது. சுவிசேஷம் என்பது பயத்தை நீக்கும் நற்செய்தியாய் இருக்கிறது. விசுவாசி. இதன் பொருள், நாம் தேவனின் அன்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் நம்மை என்றென்றும் விடுவிக்க பாடுபடுகிறார் என்று நாம் நம்புகிறோம். இந்த அன்பை அனுபவிக்க எவரும் அவரதற்கு ஈடு செய்யாமல் இருக்க முடியாது. யோவானின் முதல் நிருபம் இதை சிறப்பாக சுருக்கமாய் கூறுகிறது. அன்பில் பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த உலகில் நடக்கும் அனைத்தையும் மீறி நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். தேவன் மீதும் நம் அயலவர் மீதும் நம் அன்பில் உறுதியாக இருப்பதன் மூலம் அவரை பின்பற்றுகிறோம். நம்புங்கள். புதிய அப்போஸ்தலிக்க விசுவாசத்தின் அடித்தளங்களில் கவனம் செலுத்துவதற்கான அழைப்பும் இது. 2026 ஆண்டில் நமது விசுவாச கோட்பாட்டை கூர்ந்து கவனித்து அதன் உள்ளடக்கத்தில் மூழ்கிவிடுவோம். இது நமது அச்சங்களை வென்று அமைதியுடனும் மன நிம்மதியுடனும் ஆபத்துகளை எதிர்கொள்ள உதவும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2026 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து பலப்படுத்தும் ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன். பயப்படாதே, விசுவாசமாயிரு.